இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டோட்டலா 22 பார்ட்ஸ் இருக்கு. எப்படி அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எதுல இருக்கோம்? இந்தியால இருக்கோம். ஸோ பார்ட் 1 எப்போதுமே யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி தான். ஸோ இந்தியால இருந்தா மட்டும் போதுமா? உங்களுக்கு என்ன ப்ரூஃப்? ஸோ அதனால நமக்கு என்ன தேவைன்னா பார்ட் 2ல சிட்டிசன்ஷிப் தேவை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் எப்போதுமே நம்ம எதுல இருக்கோம்? இந்தியால இருக்கோம். த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. செகண்ட் நமக்கு என்ன தேவை? ஒரு சிட்டிசன்ஷிப் தேவை. ஸோ இப்போ சிட்டிசன்ஷிப் மட்டும் இப்போ ரேஷன் கார்டு மட்டும் கொடுத்துட்டு நீங்க இந்தியன் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? உங்களுக்குன்னு சில ரைட்ஸ் வேணும்ல. அதனால நீங்க தேர்டா என்ன கேக்குறீங்க? ரைட்ஸ் கேக்குறீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இப்போ கொடுத்தா நம்ம எப்படியும் ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய அப்யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால என்னன்னா 4ல ரெண்டுத்துக்குமே ரூல்ஸ் தராங்க. ஸ்டேட் என்னென்ன பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு. நமக்கும் சில டியூட்டிஸ் இருக்கு. பார்ட் 4 அண்ட் 4A. ஓகேவா? இப்போ இந்த 5யும் ஒரு ஸ்டோரியா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருக்கோம்? கண்டிப்பா நம்ம இந்தியால தான் இருக்கோம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. அதுக்கு ப்ரூஃப் என்ன? சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் மட்டும் கொடுத்தா போதுமா? நம்மளுக்கும் சில ரைட்ஸ் வேணும்ல. அப்புறம் அந்த ரைட்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு சில பாலிசிஸ் இருக்கு. பார்ட் 4A வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 to 9B வரைக்கும் ஒரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். பார்ட் 5 யூனியன். UNION 5 லெட்டர்ஸ் இருக்கா? ஸோ பார்ட் 5னா யூனியன். யூனியன் ஆப்வியஸா இந்தியானா ஒரு யூனியன். அதுல என்னென்ன இருக்கு? ஸ்டேட்ஸ் இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. இப்போ 7 கிடையாது. பார்ட் 7 மட்டும் கிடையாது. ஓகேவா? பார்ட்டுக்கும் 7க்கும் ஆகாது அப்படின்னால 7 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 5 யூனியன்னா 6 வந்து ஸ்டேட்ஸா? 7th கிடையாது. 8th வந்து யூனியன் டெரிட்டரிஸ். முடிஞ்சிருச்சா? இப்போ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பேசிக்கா இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு பஞ்சாயத்து தானே. ஸோ 9th வந்து பஞ்சாயத்து. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ பி இந்த சைடு இப்படி மிரர் இமேஜ்ல போட்டோம்னா 9 வந்துருமா? ஸோ 9th வந்து பஞ்சாயத்து. பஞ்சாயத்து கீழே முனிசிபாலிட்டிஸ் இருக்கு, அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு. ஸோ 9A 9B. ஓகேவா? முதல்ல பஞ்சாயத்து 9ன்றத ஞாபகம் வரணும். ஓகே, 9 பஞ்சாயத். அது கீழே 9A என்ன இருக்கு? முனிசிபாலிட்டிஸ். 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபிகரா 10 வரும் பாத்தீங்களா? அது வந்துட்டு ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகேவா? 10 கரெக்டா ரவுண்ட் ஃபிகரா வருது. ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். நெக்ஸ்ட் 11 பார்ட் 11. இப்போ 1 வருது. 11னா 1 தானே. ஸோ ஒன்னுக்கு ஒன்று என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம கேட்போம் தானே. இப்போ ஒன்னுக்கு ஒன்று என்ன தொடர்பு அப்படின்னு கேட்போம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸ்டேட்ஸ்க்கும் யூனியனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? அதுதான் 11. இப்போ 12. நம்ம இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன நினைப்போம்? ஒரு ஃபினான்ஸ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட நல்ல ஃபினான்ஸ் இருக்கணும், ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுவே வந்துட்டு 12th முடிச்சுட்டு 13th அப்படின்னா ஒரு காலேஜ் போறீங்கன்னா வைங்களேன், உங்களுக்கு என்ன ஐடியா? ஏதாவது பிசினஸ் ஐடியா தான் வரும். ஓகே, ட்ரேட், காமர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்ல காலேஜ் முடிச்சுட்டு நான் சர்வீஸ்ல தான் ஜாயின் பண்ணணும், எனக்கு எக்ஸாம்ஸ் தான் வேணும்ன்றது அது வந்து ட்ரை பண்ணும். ஸோ 12th லேருந்து ஞாபகம்